ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஹே மம்மி மில்க் வேணும். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் ஸ்லாங்கு ரொம்பவே மிஸ் ஆச்சு. ஸோ ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்டிங்கே பண்ணியிருக்கேன். தயாங்கோட காஜி பொண்டாட்டி, அப்புறம் ஜேகேவோட ஹாட் பொண்டாட்டி டேட்டி டால்கிங், இதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் ரெக்கார்டிங் பண்ணியே முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ரிக்வஸ்ட் ஒன்று தான். ரிக்வஸ்ட் கேட்டவங்க ஐடி மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. கமெண்டாவது பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமின் வந்துட்டு காஜி கொலிஜி குப்பத்தாள், நீங்கள் வந்துட்டு அக்ரகாரம் ஸோ ஐயர் வீட்டு பொண்ணு. நீங்களும் ஜிமினும் லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் முடிச்சுக்கிடுவீங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஜிமினுக்கு யாருமே கிடையாதுடா, ஜிமின் பீச்சவரம் தான் இருப்பான். உங்களை வந்து உங்கள் வீட்டில் ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்களும் ஜிமின் கூடயே வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து 6 மாதத்தில் குழந்தை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஜிமின் உங்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துவான். ஸோ ஸ்லாங் ரொம்பவே மிஸ் ஆச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். அதனால் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா உங்கள் குழந்தைய கையில் தூக்கிட்டு அப்படியே கொல்லை பக்கம் போகிறீங்க. கிணத்து பக்கம் போயிட்டு உங்கள் குழந்தைய அப்படியே லெக்கில் வச்சுட்டு தண்ணியை தொட்டு பார்க்குறீங்க. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அச்சோ ஓயன், ஜலத்தை எடுத்துகிட்டு வரலையோண்ணா? ஏண்ணா ஏண்ணா எங்கோண்ணா? அடியே மாமி, எதுக்கடி இந்த கத்திக்கிட்டு இருக்கா? காலங்கத்தால் தூங்கிட்டு இருக்கிறவனை எதுக்கடியே உசுப்புற? தூக்கம் வருதுடி மாமே. ஏன்னா ஜலத்தை எடுத்துகிட்டு வாங்கோலே, குழந்தைய குளிப்பாட்டணும். காலங்காத்தால் ஜலத்தை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு இருக்க. ஏய் பொடி, நான் தூங்க போகிறேன். ப்ளீஸ்ண்ணா வாங்கோண்ணா, ஜலத்தை எடுத்துகிட்டு வாங்கோண்ணா, குழந்தைய குளிப்பாட்டணும். ஐயோ, இவ வேற காலையிலேயே வாங்கோண்ணா போங்கோண்ணான்னு நீ ஏற்றி விடுறா. அப்புறம் நான் போயிட்டு கேட்டா அபிஸ்டோ அபிஸ்டோ அப்படின்றா. யாருடா கண்டுபிடிச்ச அந்த அபிஸ்டோன்ற வார்த்தையெல்லாம்? என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுதே. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஜிமினும் புலம்பிட்டு, இப்போ அடுப்பில் தான் நீங்கள் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கீங்க, அதை அப்படியே தூக்கிட்டு வரான். ஏய் மாமி, என்னடி காலையிலே எதுக்குடி குழந்தைய குளிப்பாட்டிகிட்ருக்க? ஏன்னா இன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோமோ இல்லை, அதனால தான் குளிப்பாட்டிகிட்ருக்கேன். சீக்கிரம் நீங்களும் குளிச்சுட்டு வாங்கோண்ணா. ஏய் 10 மணிக்கு பேர் வைக்கிறதுக்கு எதுக்கடி 6 மணிக்கு குளிக்க வச்சிட்ருக்கா? சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அதுக்காண்டி தான். அதுக்கு எதுக்கடி இவனை குளிக்க வச்சிட்ருக்கா? ஏய், உன் கையில் குழந்தை கூட இருந்துட்டு ரொம்ப படாத பாடுபடுது. ஏய் வேணாண்டி, இங்கே பாரு எப்படி உட்காந்துட்ருக்க, அப்படியே ஒரு மாதிரியாக பற்றிக்கிட்டு இருக்கு. ஏய், அங்கே தான் குழந்தைய போட்டு பாடாப்படுத்துகிற. ஏனைய வந்துட்டு ஒன்றும் கூட கவனிக்கவே மாட்டுற. கொஞ்சம் அப்படியே ரொம்ப பக்கம் வந்தேன்னா ஒரு ரவுண்டு போயிடலாம். அச்சோ அபிஸ்டோ, என்ன பேசுகிறீங்கோ? போங்கோ, இங்கே நிற்காதீங்க, இல்லைன்னா ஜலத்தை தூக்கி மேலே ஊற்றிடுவேன். ஜலம் வேற ரொம்ப சூடாக இருக்குன்னா ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்கோ அப்படின்ட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்னும், ஏய் இங்கே யார்டி ஒரு கண்ணு? சும்மா அண்ணாண்டுக்கு இருக்க. எங்கோண்ணா, நான் இப்படி தானே பேசுவேன், சும்மா என்னைய கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்கோ. போங்கோண்ணா. எங்கடி போக சொல்கிற? வீட்டுக்குள்ளே தான். அடியே கம்முன்னு தூங்கிட்டு இருந்தவனை உசுப்பேற்றி விட்டுட்டு உன்னைய பார்க்க வச்சுட்டு இப்போ போங்கோண்ணானா நான் எங்கடி போவேன்? அச்சோ, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கோ? டியே மாமி, எதுவுமே பண்ண விட மாட்டா, அப்புறம் பண்ணுறீங்கன்றா. எதுவுமே பண்ண விடாம இப்படி ஏற்றி விட்டுட்டு உக்காந்துட்ருக்கேடி. அச்சோ அபிஸ்டோ எங்கோண்ணா இப்படி பேசுகிறீங்கோ? பாருங்கோ என்ற தோப்பனாரும் அம்மாவும் வராங்கோ. அவங்கள போய் அழைச்சிட்டு வாங்கோண்ணா. ஏய், அவங்க எதுக்கடி இங்கே வராங்க? குழந்தை பிறந்திருக்கோண்ணா பார்க்க வராங்க, அவங்க பேர குழந்தைய. அச்சோ, எங்கள் அப்பங்காரன் என்னமோ பெரிய மாதிரி, இனிமே நீ என் பொண்ணும் கிடையாது, அவன் எனக்கு மாப்பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனைய விரட்டி விட்டான். அப்புறம் எதுக்கு இப்போ வரான்? ஏண்ணா
பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்காம பேசுகிறீங்கோ. பாருங்கோ, எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுங்கோ. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அவங்க வந்துட்டாங்கோ, நான் போய் அழைச்சிட்டு வாங்கோண்ணா. அடியே, அவங்க இதுக்கிட்ட இங்கே வந்தாங்க. ஐயோயோ, இன்னைக்கு நான் ஒரு ஃபார்மில் இருந்தா அவங்க இன்னொரு ஃபார்மில் இருப்பாங்க போலுக்கே. ஏய், ஒரு மார்க்கமாக இருக்கடி நீ. என்னால் முடியலடி. ஒன்று மட்டுமாவது கொடுத்துட்டு போடி. இன்னைக்கு ஃபுல்லாக தாங்குண்டி. பாரு, காலையிலே ஹைப்பாக்கி விட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் இப்போ தமிழில் உங்களை ஒரு போஸ்ட்டில் காமிச்சிருக்கீங்கள, இந்த மாதிரி தாண்டா. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஜிம்மின்னு காலையில் எந்திரிச்சோடனே உங்களை இப்படி பார்த்தோன்னே அவனால் முடியலை. அடியே, கெஞ்ச வைக்காதடி மாமி, ஒழுங்கா வந்துரு. பிஸ்டோ, காலை இந்த இப்படியே பேசுகிறீங்கோ. பாருங்கோ, போயிட்டேன்றோட தோப்புனாரோ அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்கோ, போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. ஏய், இப்படியே போட்டாடி, போய் குளிச்சுட்டு போங்கண்ணா அப்படின்றீங்க. இப்போ ஜிம்முனும் போயிட்டு அப்படியே கிணத்தடியிலேயே இருந்து குளிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, எங்கோண்ணா இப்படி பண்ணுறீங்கோ. அடியே, பண்ண விட மாட்டேற, அப்புறம் பண்ணுறீங்கன்ட்டு இருக்க, ஏன்டி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு அப்படியே பனியை நடத்தி வியார் பண்ணுறான். ஏண்ணா இப்படியேவா போகிறீங்கோ? ஏய், ஆமாடி, சட்டையை எடுத்துகிட்டு மாட்டிட்டு போங்கண்ணா என்று தோப்பனார். உங்களை என்ன நினைப்பாரு? அவன் என்ன நினச்சா எனக்கு என்னடி? மரியாதை கொடுத்து பேசுங்கோண்ணா. அடியே, வாங்கோண்ணா போங்கோண்ணா, ஒரு மாதிரி இருக்குதுடி. ஏய், ஒன்றாவது கொடுடி, இன்னைக்கு ஃபுல்லாக தாங்கும். பாருங்கோ, காலையிலேயே நீ கடுப்பேற்றாமல் ஒழுங்காக போயிட்டு கூட்டிகிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை பிடிச்சி தள்ளுறீங்க. இப்போ ஜிம்னும் தலையில் அடிச்சுட்டு அவனும் போகிறான். இப்போது உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்க்குறான், உங்களை காணோம். இங்கே உட்காருங்க, உங்கள் பொண்ணை போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அந்த குட்டி வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிமினோட வீடு குட்டி தான்டா, ஏன்னா பிஜோராக இருக்கான்ல, அதனால் அப்படியே உங்கள் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே ஜிமின் அந்த கதவுக்கு வெளில நின்றே உங்களை ஒரு கண்ணால் பார்த்துட்ருக்கான். டே ஜிமினா, எதுக்குடா அப்படியே ரூமுக்கு வெளில நின்று பார்த்துட்ருக்கா? ரூமுக்குள்ளே போடா, மாமி என்ன பண்ணிடுவா இன்றைக்கி. ஏதாச்சும் மாமி வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னானா அப்படியே பெட்டில் படுக்க போட்டுரு, எல்லாம் ஒழிஞ்சு நின்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூம்குள்ளே வரான். இப்போ அவன் நடந்து வர சவுண்டு உங்களுக்கு கேட்கும்ல, அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. எங்கோண்ணா என்று தோப்புனாரையும் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்துட்டிங்களா? ஏய், அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடு. என்ன வேணும்? ஏய், எப்பயும் உங்ககிட்ட என்னடி கேட்பேன், அதை கொடுடி. ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு பேசூட்டு விழா, ஏன்னா இன்றைக்கும் வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க. என்றைக்குமே நான் இப்படி தாண்டி பேசுவேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்னா நான் கம்முன்னு போயிடுவேன். ஏன்னா வேணாம், என்னடி வேணாண்டுக்குருங்க. பாரு, குழந்தையெல்லாம் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான், நீ எனக்கு கொடுத்தனால. அச்சோ அபிஸ்டோ, வெளியே என்று தோப்பனாரும் அம்மாவும் இருக்காங்கோ. நீங்கள் ஏங்கோண்ணா இப்படி பேசுகிறீங்கோ? இங்கே பாருங்கோ, ஒழுங்கா ரூமை விட்டு வெளில போங்கோ. நான் என்ற தோப்பனாரையும் அம்மாவையும் பார்க்கணும். ஹே மாமி, அதான் என்னைய கவனிடி, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ. ஏ மாமி, ஏங்க வைக்கிறடி, உனக்கு கெஞ்ச வைக்கிற. பாரு, கெஞ்ச வைக்காம கொடுடி. காட்சி புருஷா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? பாருங்கோ, என்னை விடுங்கோ, நான் எங்கள் அப்பா கிட்டேயும் என்ற அம்மா கிட்டேயும் போகிறேன். பாடா மாமே, என்ன நம்ம மொழி கொஞ்சம் கொஞ்சமாக வருதோ? எங்கோண்ணா உங்கள் கூட சேர்ந்துட்டேன்ல, அப்போ வரும்ல, விடுங்கோ, நான் போகிறேன். அடியே, வாங்கோ போங்கோ அப்பெல்லாம் நீ சொல்லும் போது ஒரு மாதிரியாக ஏறுதுடி. மாமே, கொடுத்துட்டு போயேன், கொஞ்சோண்டு தானே கேட்குறேன். ஏய், கொஞ்சோண்டு கொடுடி. ஏங்கோ, நான் நம்ம குழந்தைய கொண்டு போய் தோப்பனார்கிட்ட காமிக்கணும், விடுங்கோ. நான் என்ன காமிக்க வேணாம், நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு போயிட்டு நீ காமிடி, காமி, இப்போ எனக்கு காமி. பாருங்கண்ணா, இப்போலாம் என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்டி இதே அப்போலேருந்து சொல்லிட்டுருக்க, எனக்கு கூடடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கான். காட்சி புருஷா, என்னை விடுடா, நான் என்று தோப்புனாட்ட போகணும். அடியே, பிறந்ததுலேருந்தே அங்கே தாண்டி இருந்த, புருஷனை கொஞ்சம் கவனி. இந்த தோப்புனாட்ட போகணும், அப்புறமா போ அவன்கிட்ட, எனக்கு கொடுத்துட்டு நீ போ.
இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசாதீங்கோ. அதனால தான் என் தோப்பனார் சொன்னார், இந்த ஜிமினாவை கல்யாணம் பண்ணிக்காத, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு. ஏய், என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இல்லையா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜிமின் உங்களோட ஹேண்டை பிடிச்சிழுத்து, அடியே மாமி இது சொன்னதுக்கே நீ எனக்கு கொடுத்துட்டு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப காஜியாக நடந்துக்கிறான். இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் இப்படிலாம் அடம் பிடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயுமே தரமாட்டேன். குழந்தைக்கு பேர் வைக்கணுமோ இன்னும் பேர் வச்சு முடிச்சுட்டு என்று தோப்பனாரையும் அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்றீங்க. ஏய், உண்மையாக தானே சொல்கிறேன்? கொடுப்பேல? கொடுக்குறேண்ணா, இப்போ விடுங்கண்ணா. அடியே, இப்படி நான் போட்டு நீ பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுதுடி. பாருடி, காலங்காத்தால் இப்படிலாம் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு என் கண்ணு முன்னாடி நின்றா நான் இப்படி தாண்டி கேட்பேன். இங்கே பாரு, நைட்டு வரைக்கும்லாம் என்னால் தாங்க முடியாது. இப்போ கொஞ்சோண்டு கொடுத்துட்டு போ. கொஞ்சோண்டுடி. அச்சோ அபிஷ்டோ விடுங்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் கூப்பிட்றாங்க. ஒயான் என்னம்மா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ வரேன்ப்பா. எங்கோண்ணா விடுங்கோண்ணா என்று தோப்பனார் அழைக்கிறார். ஏன்னா ப்ளீஸ்ண்ணா விடுங்கோண்ணா. மாமா விடுங்கோ மாமா. ஹே மம்மி, நீ வாங்கோண்ணா போங்கோண்ணான்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி பத்துக்குது. இதில் மாமான்னு வேற கூப்பிடுறியடி மாமி. இப்போ கொஞ்சோண்டு கொடுத்துட்டு போனால் சீனை போடுற. எப்படி இருக்க? எனக்கு முடியலடி. ஐயோ காட்சி புருஷா, கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ண சொல்கிறேன். சாயங்காலம் வரைக்கும் தானே வெயிட் பண்ண சொல்கிறேன் என்று தோப்பனாரும் என்ன அம்மாவும் ரொம்ப நாள் கழித்து என்னை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் எங்கோண்ணா இப்படி பண்ணுறீங்க? சரி, போய் பார்த்துட்டு டக்குன்னு ரூம்குள்ளே வா. கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துட்டு போயிரு அப்படின்றான். நீங்கள் ஜிமினோட தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறீங்க. எப்போ பாரு இதையை பற்றி தான் நினச்சிட்ருப்பீங்களா? கொஞ்சம் கூட மாறவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து மூஞ்சியை தூக்கிட்டு அப்படியே நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்கடா. உங்கள் பேக் சைடு போஸ் ஜிமின் பார்க்குறான். அஜோ ஏ மம்மி, என்னை ஏற்றி விட்டு போறியடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி நிற்கிறான். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அப்படியே குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன தான் சண்டையாக இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாலும் குழந்தைன்னு பேரன் பேத்தி அப்படின்னு வந்து பிறந்துருச்சுன்னா அப்போது உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஹாப்பியாக தானே இருக்கும். அதனால குழந்தைய வாங்கி அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கடா. நீங்களும் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை டீஸ் பண்ணிட்டே இருக்கான். எங்கோண்ணா இது பூஜை அறைண்ணா, விடுங்கோண்ணா. அடியே, என்னடி விட சொல்லிட்டுருக்கா? எவ்வாறு நாங்கள் அப்பயே சொன்னேன் கொஞ்சோண்டு குடிட்டின்னு, நேரம் மேட்ரே முடிஞ்சிருக்கும். எனக்கு எஞ்சி வச்சுட்டே இருக்கா. ஏன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாமே. அப்புறமா என்னத்தை பார்க்குறது? இப்போவே பார்க்க விட மாட்டேற, இதுக்கப்புறமா வேற பார்க்க விடுவியாக்கும். விடுங்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்கள் முந்தானே பிடிச்சிட்டே சுற்றி திரியிறான். ஏங்கோண்ணா என்று தோப்பனார் இருக்காரு. முந்தானே விடுங்கோண்ணா. அடியே, எனக்கு கொடுத்துட்டு போனேன்னா நான் கம்முன்னு இருப்பேன். ஏய் மம்மி கொடுடி. இங்கே பாருங்கண்ணா, ஆனால் அடிச்சிடுவேன். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா. இங்கே என்ன குழந்தையா? குழந்தை தாண்டி, உன்னோட குழந்தை தாண்டி. ஒயான், அப்பா இங்கே வாமா. இதோ வரேன். விடுங்கோண்ணா, தோப்பனார் அழைக்கிறார். அடியே மாமி, இவன் வேற சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி கொண்டு பேத்திக்கிட்டு கொஞ்சம் கூட என்று தோப்பனாருக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்க மாட்டிங்களா? போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜிம்மினை தள்ளி விட்டு ஒரு சினுங்கிட்டு போகிறீங்க. ஜிம்மினுக்கு பத்திக்கிச்சு. ஹே மாமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அச்சோ தோப்பனார் இருக்கா அபிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட தலையிலேயே ஒரு கொட்டை கொட்டிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான், அயான் என்னம்மா பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீ யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரியலப்பா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிட்டுன்னு வைக்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் உங்களை பார்க்குறான். என்னடி பேர் இது? இது சின்ன பேர் தானே, கிட்டு. அழகாக இருக்குல்ல?
அழகா இருக்கா? ஏய், இதெல்லாம் ஒரு பேராடி? இது என்னடி கிட்டு? இது என்ன கிட்டு? மண்டியில் கொட்டு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கோ, என்ற தோப்பனர் வச்சா அது கரெக்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்னைய பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்க. போங்கோ. அடியே, அதுக்குன்னு கிட்டுன்னாமா பேர் வைப்பாங்கோ? என்ன நீங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? சீ, உங்களோட சேர்ந்து நானும் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அடியே மாமி, உங்கள் அப்பைங்காரன்ட்ட சொல்லிடு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்க வேணான்னு. என் குழந்தைக்கு நானே பேர் வச்சுக்கிறேன், மூடிட்டு அவனை கிளம்ப சொல்லிடு. என்ன நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்கோ. பாருங்கோ, எங்கள் அப்பா வச்ச பேர் தான் கரெக்டாக இருக்கும். கிட்டு நல்லா தானே இருக்குது, கிட்டு குட்டி, கிட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தையோட சீஸை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே சினுங்கிறான். பார்த்தீங்களா, அவனுக்குமே அந்த பேர் பிடிச்சிருக்கு. அடியே, குழந்தையோட சீஸை பிடிச்சி கிள்னா சினுங்க தான் செய்யும். அதுக்கு நீ பேர் சொல்லி கூப்பிட்றதுனால தான் அது சினுங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? பாரு, இந்த கிட்டுன்ற பேர்லாம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு மில்க் வேணும்னா பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்றீங்க. அப்படியே ஜிமின்னு போ. ஏய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. யார் சொன்னா? கிட்டுன்ற பேர் தான் ஹைலைட்டு பேர். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் அப்பங்காரே என் வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான வேலை இதுதான். என் பையனுக்கு பேர் வச்சது தான். செம்ம பேர், மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டி அடிக்கிறான். இப்போது அப்படியே உங்கள் அப்பா தான் ஜிமினை பார்த்து ஒரு மாதிரியா, தம்பி, உங்களை பற்றி நான் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன். சாரி தம்பி. ஒயன் எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் எப்படி அவளை பார்த்துக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒயனை நல்லா பார்த்துக்கிடுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்களுமே முழு சம்மதத்தை கொடுக்குறோம். நீங்கள் இங்கே இருந்துட்டு எதுக்கு கஷ்டப்படுறீங்க? வேணால் எங்கள் வீட்டோரம் அப்படியே எங்கள் வீட்டோட வந்துடுங்க, வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமினுமே, அன்கோல் அதெல்லாம் வேணாம், என் பொண்டாட்டியா நானே பார்த்துக்கிடுவேன். ஏய், என்னடி உங்கள் அப்பாவுக்கு கொம்பு சீவி விட்டுருக்கியா? அச்சோ, பாய் மூடுங்கண்ணா. அப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, என்னையா என்ற ஆத்துக்கார் நல்லாவே பார்த்துக்கிறார், நீங்கள் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள் அப்பா பார்த்து சொல்ல, இப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, சரிம்மா எனக்கு பூஜை இருக்குது, நானும் அம்மாவும் கிளம்புறோம், நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின்னு உங்களை திரும்பி பார்க்குறான். ஏய், உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொன்னால், கிட்டுன்ற பேர் நல்லா இருக்குண்ணா எனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன்லடி, வா. ஹே மாமி, மில்க் வேணும். இங்கே பாருங்கண்ணா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏய், இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்ற வரைக்கும் வேறு நான் வெயிட் பண்ணுமா? அடியே மாமின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குற மாதிரி தூக்கிட்டான். இப்போது நீங்கள் அப்படியே ஜிம்னோட ஹோட்டலில் டேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா விடுங்கண்ணா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அடியே, காலைல என்னடி சொன்ன? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் போனதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறேன்ற. இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்டுவ, அப்புறம் தூக்கம் வருது, நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன்டுவ. எப்படியே விட்டுட்டே இருந்தா எனக்கு எப்படி கிடைக்கும்? குழந்தை தூங்குறான்ல, என்ன பண்ணுறீங்கோ? அவன் தூங்க தான் செய்கிறான், அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்டி, நீ தாண்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. உன்னை ஒரு மாதிரியாக மேக்கப் பண்ணிவிட்டு, ஏ மாமி, என்னை கிட்டக்கு கூட விடாமல் ஏன்டி என்னை ஹைப்பாக்கி விட்டு வேலை பார்த்துட்ருக்கா? இன்றைக்கி இருக்கிற ஹைப்புக்கு மாமலே ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கும், சாரிடி 6 நைட்டும் நடக்கும், அப்புறம் அதுவும் குடிப்பேன் அப்படின்றான். நீங்கள் ஜிமினோட சீஸ்லேயே ஃபைட் பண்ணி வைக்கிறீங்க, ஏன்னா அப்படி பேசுகிறீங்கோ? அடியே, இப்படிலாம் ஃபைட் பண்ணி வச்சேன்னா எனக்கு அது பண்ணணும் தாண்டி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். ஏன்னா வேணா இப்படி வராதிங்கோ, குழந்த முழிச்சிருவான், அழுதுருவான். ஹே மம்மி, இங்கே ஒரு குழந்த அழுதுட்ருக்கே, என்னைய கண்டுக்காம அவன் அழுதுருவான்னு சொல்லிட்டுருக்கா. அவன் நல்லா தூங்கிட்டு தாண்டி இருக்கான், எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்கான். யூ காஜி புருஷா, ஏன் அப்படி நீ பாடா படுத்துற? விடுங்கோண்ணா. விட முடியாதுடி மாமி, இப்போ எனக்கு நீ கொடுக்குறியா எல்லாத்தையும் பண்ணட்டுமா? யோ, இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, ஏன்னா இப்படி பேசுகிறீங்கோ? இப்போ தான் பிறந்திருக்கு, அதனால தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன்.
எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கர்ட்டில் ஹேண்டை வச்சு மேலே தூக்கிட்டு இருக்கான். ஏன்னா வேணா இப்படி பண்ணாதீங்கோ, பாருங்கோ, இது பண்ண வேணானா அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ, பாருங்கோ, குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும், நீங்கள் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்கோ? குழந்தைக்கு என்னடி அவ்வளவா கொடுக்க போகிற? ஏன் அதில் கொஞ்சம் இடம் கொடுத்தா குறைஞ்சி போயிடுவியா? எப்போ பாரு குழந்தைண்டுக்கு இருக்க, ஏன்னா குழந்தை கூட போயிட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்கோ? ஆமாடி, எப்போ பாரு குழந்தைய மட்டும் தூக்கி வச்சு கொடுத்துட்ருக்க. அப்போ நாளை எங்கே போவேனா? ஏன்னா சொன்னேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி பார்த்துக்கிருவேண்ட, இப்போது ஒரு மனுஷனை கூட என்னை பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சிரிப்பாக வருது. அச்சோ, ஏன்னா இப்படி குழந்த மாதிரியே பிகவ் பண்ணுறீங்க? சரி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தையெல்லாம் எப்படி கை நீட்டி அழைப்போம் அது மாதிரி அழைச்சிட்ருக்கீங்க. சரிடா, அந்த ஸ்லாங்கே வருதுல, அழைச்சிட்ருக்கீங்க, கூப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். இங்கே பாருங்கோ, இங்கே கோவமாக மூஞ்சியை தூக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. அப்படி தூக்குனாதான் நீ கொடுக்குற, நான் என்ன பண்ணுறது? சரிண்ணா விடுங்கோண்ணா, குடிங்கோண்ணா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜிம்மினும் போயிட்டு ஃபிட் பண்ணிக்கிறான். ஏய் மாமே, எது பத்தாதுடி, அப்புறம் எனக்கு வேற ஒன்றும் வேணும். என்னது? நீதான்? அச்சோ போங்கண்ணா அபிஸ்டோ. என்ன நீங்கள் காலையிலேருந்தே வாரண்ட் அழுத்துட்டே சுற்றிட்டு இருக்கீங்க? இப்போ தானே நம்ம பையன் பிறந்திருக்கான், அதுக்கு தாண்டி இன்னொரு பேபியை ட்ரை பண்ணுவோமா? அப்போ தானே எனக்கு விடாமல் கிடைக்கும். என்னது? மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே ஃபீட் பண்ணிக்கிறான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த மாமி பேசின மாதிரிலாம் பேசினேனான்றது எனக்கு தெரியலை, ஏன்னா ரொம்பவே வந்துட்டு எனக்கு காம்ப்ளிகேட்டடான ஒன் ஷாட்டாக தான் இருந்துச்சு. ஏதோ ரிக்வஸ்ட் போடணும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணுன்றக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட்டே எடுத்திருக்கேன். சரி, அடாப்டட் ஃபியான்சி வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது நான் கூடிய சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லாங்காக போகுது, அது எனக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. ஜிம்மினுக்கு இன்னொரு லாங் ஒன் ஷாட் வரும், அதுதான் நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டுருந்தேன். எங்கிட்டையும் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. சாரி, யாருமே கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்காண்டியும் நான் ஒன் ஷாட் கொடுப்பேன், ஓகேவா? லாங்காக அடாப்டட் ஃபியான்சி வரும், மாஃபியா ஸ்பைசி நைட்டு கேட்டுட்ருக்கீங்க வரும், எல்லாத்தையும் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அதனால் யாருமே ஃபீல் பண்ண வேணாம். இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா. நீங்கள் ஆச்சாரம், அவன் பீச்சோரம், உங்களுக்கு பேபி இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு உங்களை ரொம்ப காஜியாக உரண்டு எழுத்துட்டே சுற்றிட்டுருக்கான். அவன் மூஞ்சியை தூக்கும் போது அவனை ரொம்ப பாவமாக நினச்சி நீங்களும் ஃபீட் பண்ணுறீங்க. ஓகே, இப்படி தான் எடுத்திருக்கேன். கேரளத்து பெண்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கேட்குறீங்க. இதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. கேரளத்து பெண்குட்டி மலையாளம் வேறு லெவலு மாசு. அப்பா, அதை எப்படி ரெக்கார்டிங் பண்ண போகிறேனே தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஒவ்வொரு ஆள் சொன்ன ரிக்வஸ்ட்டாக ட்ரை பண்ணி நான் போடுறேன்டா. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட், ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடியும், ஓகேடா? வேறு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் டா ஆர்மிஸ், பாய்.